சொல்கிறது வந்து அங்கே கமெண்ட்ஸ் இல்லை அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட இருக்கலாம். அதனால நான் என்னோட க்ளோஸாக என் கூட டெய்லி கமெண்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பிரதர்ஸ்க்கோ சொல்கிறது என்னென்னா, நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு அது மற்றவங்க மைண்டையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அகைன் என் சேனலுக்கு அது தேவையும் இல்லை. அப்படி அவங்க வந்து அந்த வியூவை பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் பண்ணோன்றதுக்கு அந்த வியூக்காக என்னால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், பார்க்காதீங்க. எனக்கு டீசென்ட் கமெண்ட்ஸ் வந்தால் ஓகே, இல்லைனா நியூட்ரலாக போடுறீங்களா ஓகே. பட் ஆனால் தேவையில்லாத இருந்தால் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். சம் கமெண்ட்ஸ் நான் ரிப்போர்ட் பண்ணியோ விட்டுட்டேன், அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல வந்து கனி ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் போக மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. ஏன்னா திவாகர் கூட அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துதான். ஏமா அப்போ நீ பிக் பாஸ் இது கேம்க்கே வந்திருக்கக்கூடாது விளையாடுறதுக்கு, ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்கில் உனக்கு அரோரா கூட தான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அரோரா கூட நின்று பேசக்கூட தான் நீங்கள் யோசிச்சிங்க, ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இப்போ அரோரா கிட்ட தான் க்ளோஸாக இருக்கீங்க. ஏன்னா அரோரா பார்வதிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால. அப்புறம் அந்த இன்னொரு பஞ்சாயத்து வந்துச்சுல்ல, பார்வதி அரோரா விஷயங்கள். எனக்கு அதில் யார் சரி தப்புன்னெலாம் சொல்ல தெரியலங்க. அது அந்த பொண்ணு ரொம்ப நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன். பார்வதி அதை எட்டுன்னு வந்து ஏன் இஷ்யூ ஆக்குனாங்கன்றது அவங்க கேம், புரியுதுங்களா? இதுக்குள்ள நான் சரி தப்பு பேசல. நான் கேட்கறது ஒரே கேள்விதான். அந்த பொண்ணு நியாயமான பொண்ணாவே கூட இருக்கட்டும் அரோரா, இன்னைக்கு அவளுக்கான நியாயத்துக்கு நிக்கிறீங்கல்ல, பார்வதி தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப பார்வதி பக்கம் ஒரு நியாயம் கூட உங்களுக்கு இந்த 5 வாரத்துல தோணவே இல்லையா? குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்னு வச்சுக்கிட்டாலுமே 2 ஆங்கிளுமே வச்சுக்கிறேன். குறைஞ்சபட்சம்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கும் போது பின்னாடி மார்க் பண்ணீங்களே, அது தப்பு இல்லையா? அந்த கண்ணில் அடிபட்டிருக்கும் போதுமே அவன் அக்ரெசிவாக அந்த புல்டோசர் மாதிரி, அந்த பொண்ணு சொன்னதே சொல்லு, புல்டோசர் மாதிரி அந்த எல்போ அட்டாக் பண்ணானே, அது உங்களுக்கு வன்மமாக தெரியலையா? எந்த ஆம்பளையா தான் இப்போ எனக்கு அந்த வினோத் வந்து நியூட்ரலுன்றாங்க எல்லாம் அந்த கேப்டன்சி டாஸ்கில் இந்த ரிவ்யூவர்ஸ்லாம். அவன் என்ன நியூட்ரலு? அவனும் சபரிசம் குரூப்பில் தான் இருக்கான், கனி குரூப்பில் தான் இருக்கான், ஜால்ரா தான் போடுறது தெரியாமல் போடுறான். ஆனால் என்னைக்கு அவன் குட்டு வெளிப்படுறது மொத்தமாக அவன் காலி. அவன் குட்டு வெளிப்படுற அன்னைக்கு அவனோட சுயரூபம் மொத்தம் வந்துச்சுன்னா அவனோட அக்லி கேம், டர்ட்டி கேம் எல்லாம் வந்துடும். ஏன் ஃபேக் ஓட்ஸ் வச்சுட்டு வெளில ஓட்ஸ் வந்துட்டா நீங்கள் பெரிய ஆளா? உங்கள் கேரக்டர் தான் வந்து லைவ்ல தெரியுது, 1 hourல வருதோ இல்லையோ, லைவ்ல பார்க்குறோமே ஒரு சில விஷயங்கள்லாம். வெறும் பாட்டு அந்த ஷோவில் பாட்டு பாடுறான் ஓகே, ஃபன் பண்ணுறான் ஓகே. அந்த பாட்டும் ஃபன்னும் கூட எப்படி இருக்கு? ஆப்வியஸா திவாகருக்கான விஷயங்கள் எடுத்து வச்சு பேசுற மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஒத்துக்கிறேன், திவாகர் அந்த வீட்டில் ஜொல்லு பாட்டுன்னு அவனும் சரி கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு கிண்டல் பண்ணி பாடுற இடத்துல நல்ல விஷயங்களையும் நீங்க பேசலாம்ல, மற்றவங்களோட நல்ல விஷயங்களை எடுத்து பாட்டும் பாடலாம்ல. மற்றவங்களுக்கு குறையிலே எடுத்து பார்க்கணும், நீங்க எல்லார் குறையுமே எடுத்து பாடணும்ல. சபரி கிட்ட உங்களுக்கு குறைய தெரியலையா? விக்ரம் கிட்ட குறைய தெரியலையா? கனி கிட்ட குறைய தெரியலையா? ஏன் உங்க ஃப்ரெண்டு கமருதீன் கிட்ட உங்களுக்கு குறைய தெரியலையா? முதல் பார்வதி கூட ஒரு வாரம், அரோரா கூட ஒரு வாரம் மாத்தி கேம் ஆடுறேன், அது உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? பார்வதி கூட பேசும்போது உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க உருன்னு போயிட்டு அவ கூட இருக்கிறதுனால தான் உனக்கு ஓட்டிங் வந்துச்சுன்னா, இப்போ இந்த வாரம் ஃபுல்லா அரோரா கூட சுத்த போறான். அப்ப இந்த வாரம் அரோரா கூட இருந்தா ஓட்டிங் வருதோ வரலையோ அதுக்கு அவன் பொறுப்பேற்றுக்குவானா? அதான் அவன் கேம் அவன் அப்படிதான் ஆடுறான், விட்டு வேண்டியது தானே.